இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணதுதான் இந்த சோப்பு. இது நீங்க கேட்ட சோப்பு தான். முதல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்களே கலைச்செல்வி மேடம், அந்த சோப்பு தான் இது. இது வந்து கோகனட் ஆயில்ல பண்ணது பாருங்க. இப்ப இந்த இதுல வந்து இதனுடைய ஆயில் மட்டுமே, இந்த சோப்புல நம்ம எவ்வளவு ஆயில் சேர்த்திருக்கிறோமோ அந்த ஆயில் மட்டும் தனியா பிரிஞ்சிடும். புரியுதுங்களா? இது இந்த ரூம் டெம்பரேச்சர்ல பாருங்க, தண்ணி அப்படியே இந்த உள்ள இருக்கு, இந்த ஃபேட்டி இருக்குது பாத்தீங்களா, இந்த ஃபேட்டி வந்து உள்ள இருக்கிற தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதான் நமக்கு ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னுக்கும் உள்ள பிரச்சனையே. இப்போ ட்ரை ஸ்கின் ஆகுது, ஆயில் ஸ்கின் வருது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது இதுல தான். பாருங்க மேல எங்க இருந்திருக்கு பாத்தீங்களா, அளவுகள் பாருங்க, இந்த அளவு இருந்தது. இந்த தண்ணி வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வரும். அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இந்த தண்ணி பூராமே உங்களுக்கு இதாயிடும். அப்ப இதுதான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து டெபாசிட், நம்ம குளிக்கிறப்ப போனது போக மீதி இருக்கிற இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அடைக்கிறது. இந்த இது பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க. கிளிசரின் சோப்பு இந்த வேலையை தான் பண்ணும். அது வந்து இமீடியட் ரிசல்ட் பார்க்க முடியாது, ஒரு நாள் ஆகும். ஏன்னா அது டபுள் பாயில் மெத்தட்ல பண்ணிருப்பாங்க. அது கோல்ட் ஆகி மேல வந்து அப்படியே டெபாசிட் ஆகும். ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்த கடைசி எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அது, அந்த இதுல இருக்கிறது இந்த மாதிரி நமக்கு வரும். அதே மாதிரி இந்த சோப்போட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நீங்க அதிகபட்சம் வந்து 6 ரூபாய் 7 ரூபாய்க்குள்ள தான் வரும். பாருங்க, இந்த ஃபேட்டி பூராமே மேல வந்து டெபாசிட் ஆகிருக்குது. பூராமே ரிவர்சல் டெஸ்ட்ல இது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்ப 2 பேர்த்துக்குமே இது பண்ணிருக்கிறோம். சரிங்களா? இப்ப 2 பேர்த்துக்கு பண்ணினதையும் இப்ப நம்ம கழுவலாம்.